கலட்டா வில்லேஜ் ஃபேமிலி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மரி குழம்பு நல்லா இருக்காமா? பாத்தியா? பார்த்தேக்கா, நல்லா வந்திருக்கு. உப்பு பார்க்கும் போதே பார்த்துக்கிடுங்க, நல்லா ருசியா இருக்குக்கா. ஏதாவது சரியில்லைன்னா சொல்லிடுமா மாதிரி சேர்த்து செஞ்சு போடுவோம். இல்லக்கா, அழகா வெந்திருக்கு. ஏன்க்கா யோசனையாவே இருக்கிறீங்க? இல்லம்மா, நம்ம வீட்டுல திங்கிறதா இருந்தா ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாம். ஆனா இது 4 பேருக்கு தமிழ் புத்தாண்டுன்னு குடுக்குறோம் பாத்தியா, அதான் ஏதாவது கூட குறை சொல்லிடக்கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லக்கா, நல்லா வெந்திருக்குக்கா. ராணியக்கா, ராணியக்கா. வாங்கம்மா. சீலு, பாத்தியா, நாம வரதுக்கு முன்னாடி 2 பேரும் நம்மளை பத்தி கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மள பார்த்த உடனே அப்படியே அமைதியாயிட்டாங்க பாரு. ஆமாக்கா. வள்ளி, ஏமா அங்கே நிக்கிறீங்க? வாங்க. வாரோக்கா. சீலா, உடம்பெல்லாம் நல்லா இருக்காமா? நல்லா இருக்குக்கா. வெயில் எதுக்கு அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சுக்கிருக்க? ஒரு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ரெஸ்ட் எடுக்கலான்னு தாக்கா இருந்தேன். வள்ளி அக்கா கூப்பிட்டாவ, அதான் வந்தேன். அக்கா, என்ன வாசம் தெருமுனை வரைக்கும் வருதே. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு பாத்தியா, அதான் வீட்லயே 4-5 கறி கஞ்சி செஞ்சு 4 பேருக்கு கொடுக்கலாம்னுட்டு. என்னக்கா, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணு மண்ணா உங்க கூடவே கூட பிறந்த பரப்பாட்டா இருக்கும், எங்களுக்கு ஒண்ணு இல்லையா? ஏன் நீ உன் வீட்டுல ஒண்ணும் செய்யலையா? அதான் ராணி அக்கா செய்யறாவல, அப்புறம் எதுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு? ஆமா, நீங்க எப்படி உப்பு பாக்குறேன்னு 1 கிலோ கறி தின்னுபுட்டிகளாட்டு இருக்கு. நான் 1 கிலோ கறி தின்னதை நீ பாத்தியா வள்ளி? தேவையில்லாம பேசாத. ஆமா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவத்துக்கு வாரியக்கா? சரி சரி விடுங்கம்மா, கூப்பிடலாண்டாம இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களை கூப்பிடணும். ஆமா, இவளுகளை கூப்பிட்டு 5-6 ஆச்சு. அதான் நீங்க கூப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சதாக்கா நாங்களே வந்துட்டோம். மாரி அக்கா கிட்ட வர வர எதுவுமே பேச முடியறது இல்ல, ஒரே கோவமாவே இருக்காவ. சரி சரி வள்ளி, சீலா இப்படி உட்காருங்கம்மா, நான் அப்படியே போயிட்டு வரேன். ஏன்க்கா நாங்க வந்ததுமே போறீங்க? இல்லம்மா, உங்களுக்கு கூப்பிடலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தங்க பொண்ணுக்கெல்லாம் ஒரு வேளை சொல்லல, போய் சொல்லிட்டு வந்துடுறேம்மா, தப்பா எடுத்துக்குவாள்ல. அப்படி அவசியம்? சரி சரி, நீங்க போங்கக்கா, நாங்க பாத்துக்கிடுறோம். ராணி அக்கா இருங்க, நானும் வரேன். ஏன்க்கா நாங்க வந்ததுமே போறீங்க? எங்களோட இருக்கிறது தானே. ராணி அக்கா அப்படியே போயிட்டு வரட்டும். வேண்டாம்மா வேண்டாம், உங்ககிட்ட பேசி ஏதோ ஒண்ணு வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நானும் அப்படியே போயிட்டு வரேன். ராணி அக்கா, நான் வெளியே இருக்கேன், நீங்க வாங்க. வள்ளி ஒரு ஒத்தாசை செய்யுமா, பூண்டு உள்ளி எல்லாம் உரிச்சு தோலெல்லாம் அங்கங்க கிடக்கு, காத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டு இருக்கோம். ஒரு தொடப்பமும் மரமும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் வலிச்சு வாரி கொட்டிருங்கம்மா, நான் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா, நாங்க பாத்துக்கிடுறோம். இவன் மாசமானதுதான், ஆனா எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாவளே. அக்கா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சீலு, கறி பத்தியா என்ன மணக்கு? கோழிக்கறி குழம்பு, ஆஹா. அக்கா இது கோழிக்கறி இல்ல, ஆட்டிறைச்சி. அது கூடவா தெரியல உங்களுக்கு? எனக்கு எப்படிமா தெரியும்? நானே இந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா தான் வாங்கி திங்கிறேன். நீ தான் வர வர எடுத்து நல்லா சாப்பிடுறியே. செல்வா உனக்கு எல்லாம் தானே வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். சீலு, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம்னு இருந்தேன். நம்ம வீடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி வெளி சுவர்தான் பூசணும். செல்வா கிட்ட சொல்லி ஒரு 1 லட்ச ரூபாய் காசு வாங்கி தாரியா? எக்கா அவரே பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு இருக்காருக்கா. இப்பதான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லா ஃபீஸும் வரும். சரியான வழுகம். சரி, நான் சொன்னேன்னு செல்வா கிட்ட சொல்லி வை, காசு இருந்தா பின்னாடி பாத்துக்கிடுறோம். ஆவட்டுக்கா, இவங்களுக்கு செஞ்சே என் புருஷன் போய் சேர்ந்துருவான் போல இருக்கே. மத்தியான நேரம் ஆயிட்டு, என்ன தூங்கிட்டு இருக்கா? ஒரு நல்ல நாளும் அதுவுமா எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. வர்க்கீஸு, ஏலே வர்க்கீஸு. எம்மா, என்னல இது, குடும்பம் தான் நடத்துறீங்களா? ஒரு நல்ல நாள் அதுவுமா பாரு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி மட்ட மலாக்கா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. குடும்பம் விளங்குறதுக்கால இது? இல்லம்மா, காலையில இருந்து வேலை செஞ்சு வெயிலுக்கு தலைவலிக்குன்னு இப்பதான் படுத்தா. என்னல வேலை செஞ்சா? காலையில எந்திரிச்சு சோறுங்கிறதுல இருந்து அத்தனையும் என் வேலையா போச்சு. ஒரு வேலை செய்யறது இல்ல. இவ என்ன வேலை செஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? தங்க பொண்ணு, ஏய் தங்க பொண்ணு, தங்க பொண்ணு எலும்பு, தங்க பொண்ணு எலும்பு, தங்க பொண்ணு நேரம் ஆயிட்டு. ஏங்க கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே படுத்தேன். இப்படியா வந்து எழுப்பிட்டு கிடப்பீங்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே வந்தாச்சு, அப்புறம் என்ன? வேலையை முடிச்சியா? என்ன வேலையை முடிச்ச? எத்தை அடச்சை, உன் வாயால என்ன அத்தைன்னு கூப்பிடாதட்டி. பொம்பளையா நீ? ஒரு நல்ல நாள் அதுவுமா அக்கம் பக்கத்துல இருக்க குடும்பங்களை போய் பாரு. பொம்பளைங்க எவ்வளவு வேலை செஞ்சு கூட்டி பெருக்கி தொடச்சு சாமி விளக்கு பத்த வச்சு கும்பிட்டுருக்காவன்னு நீயும் இருக்கியே. நீங்க தானே தேய் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் பொம்பளைங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒரே ஏசா ஏசுறீங்க. வர்க்கீஸு, தங்க பொண்ணு, ஏன் தங்க பொண்ணு இப்படி இருக்கா? மத்த வீட்டுல எல்லாம் எப்படி வேலை செய்யறாவன்னு பாருன்னு சொல்ல வராவ, அது கூட தெரியலையா உனக்கு? எங்க நான் என்ன செஞ்சேன்? நான் பார்க்க போலான்னு சொல்லி போனாலே உங்க அம்மா ஏசுறாவ, அதைத்தானே நான் சொன்னேன்.
சரிதான், இது விளங்குற மாதிரி தான். இந்த குடும்பம் எப்படி விருத்திக்கு வரப்போதுனே எனக்கு தெரியல. இந்தா ராணி அக்கா வீட்டுல சோறாக்கியிருக்காங்களா, உன்னை திங்க கூப்பிடுறாவ போ. எத்தே சாப்பிட போன்னு சொல்றதுக்கா இவ்வளவு கோபமா எழுப்புனீங்க? அத கொஞ்சம் பாசமா தான் சொன்னா என்ன? தங்க பொண்ணு ஏங்க ஆமா தானே, சாப்பிட போ உன்னை கூப்பிடுறாவன்னு சொல்றதுக்கு எதுக்கு இத்தனை கோவம்? ஹம், இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாது. எலை கூட்டிட்டு வந்ததுதான் வந்த, ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கூட்டிட்டு வரக்கூடாது. ஒரு ரூப்புக்காகாதவளை கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லாம் என் தலை எழுத்து. எங்க நான் போய் சாப்பிட்டு வரேன், வரும்போது உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஐயோ ஒண்ணு வேண்டாம் தங்க பொண்ணு, முதல்ல இடத்த காலி பண்ணு. நீ போயிட்டு அங்கேயே இருந்துடாத, நேரத்திலேயே வந்து சேரு. நான் வர நேராகும், நீங்களே சாப்பிட்டுக்கிடுங்க. சீக்கிரம் வானா நேராவுன்ட்டு போறா, இவளை என்ன செய்யன்னு தெரியலையே. ம், வள்ளி சாப்பாடு நல்லா இருக்காமா? நல்லா இருக்குக்கா. ஆனா அவ்வளவு ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. உப்பு மல்லிப்பொடி எல்லாம் அள்ளி போட்டுட்டீங்களோ? இல்லையம்மா, அளவா தானே போட்டேன். அப்படியா? தூக்கலதாக்கா இருக்கு. உரப்புக்கு எல்லாமே ஜாஸ்தி போட்டிருக்கீங்க. நல்ல மிளகு பொடியும் அள்ளி போட்டீங்களோ? சிக்கன் கறி நல்லா வந்திருக்குக்கா. ஆனா மட்டன் கறி இன்னும் வெந்திருக்கணும். குறையா சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்புறம் என்னத்த நல்லா இருக்குன்னு. சோறு நல்லா வெந்திருக்குக்கா. என்ன உதிரி உதிரியா ஹோட்டல்ல குடுக்கற மாதிரியே வடிச்சிருக்காவ பாருங்க ராணி அக்கா, அதுதான் நல்லா இருக்குன்னு. இது சொல்றதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமா? ராணி அக்கா எல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்கக்கா. அவகடக்கா ராணி அக்கா தப்பா நினைச்சிட்டீங்களோ? இல்ல வள்ளி, ஏமா? இல்ல சட்டுன்னு அந்த சைடு திரும்பிட்டீங்களே, அதான் கேட்டேன். என் மாவா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாய் சோத்துக்கு 10 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டாக்கா. அதுதான் உரப்பு எல்லாம் கூடையா இருக்குன்னு சொன்னேன். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. மத்தபடி எல்லாம் நல்லாதாக்கா இருக்கு. உன் வீட்டுல செய்ய வைக்கல, ஆனா இவங்க செஞ்சு கொடுத்தாலும் குறையா சொல்லிக்கிட்டு இரு. தின்னுட்டு எந்திரிச்சு போ. சீலா, நீ கோழிக்கறி அதிகமா சாப்பிடாதம்மா, மட்டன் கறி எடுத்து சாப்பிடு. ஆக்கா. ராணி அக்கா வாம்மா, ஏன் இவ்வளவு நேரம் வந்துட்டியா? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து கூட மாட ஒத்தாசையா இருந்திருப்பேன்லக்கா. அப்படி எனக்கா உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டிய? இல்லம்மா, எல்லா வேலையும் ஆயிட்டு மாறி வந்தானா அப்படியே செஞ்சுட்டேன். சரி வா, உட்காந்து சாப்பிடு. மாறி அக்காவா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி கிழிஞ்ச பர்சு மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்கு? தங்க பொண்ணு வந்தது வாங்கி கட்டிக்காத, சாப்பிட்டு எடுத்து போயிரு. ம் ம் நல்லா இருக்கம்மா? சூப்பரா இருக்குக்கா. இந்த ஏரியாவிலேயே உங்களை மாதிரி சமைக்க ஆளே இல்ல, பாத்துக்கிடுங்க. அவ்வளவு அருமையா செஞ்சிருக்கீங்க. அப்புறம் அக்கா குழுவுக்கு ஏதோ புடவை தாராவலாம், சீக்கிரமா வர சொல்லி கீதா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாக்கா, நான் வர வழியில அவளை சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். சரிம்மா, சீக்கிரம் சாப்பிட்டு இருங்க, நேரத்திலே போயிட்டு வந்துருவோம். ஆவட்டுக்கா. கீதா எங்க மத்தவங்களை காணோம், நீ மட்டும் இருக்கா? என்ன தங்க பொண்ணு, உங்க கேங் மட்டும் தான் எப்பவே நேரமாயிட்டு வருது. உங்களுக்காக மத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? எல்லாரும் போயாச்சு. இதுக்கு குழு லீடர் நானே இவ்வளவு நேரமா உங்களால காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது தங்க பொண்ணு உங்க யாருக்கும். சரி சரி, ஓவரா நீட்டாத, விஷயத்துக்கு வா. சரி சரி, இந்த வருஷம் பொங்கலுக்கு எதுவும் செய்யல இல்லையா? அதனால இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்புக்கு சேர்த்து ஒரு புடவை கொடுத்துடலான்னு குழு தலைவர் சொன்னாரு. புடவையா? இருக்கிற சீலையே கட்டாம இருக்கு கீதா, மறுபடியும் எதுக்கு புடவை? பேசாம இதுக்கு ரூபாயே கொடுத்துக்கிடுங்க கீதா. வலியக்கா, புடவைக்கு மத்த எல்லாரும் சரின்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க மட்டும் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பேருக்கு மாத்த வேண்டியிருக்கும். அதனால ஆளுக்கு ஒரு புடவையை வாங்கிக்கிடுங்க. அதெப்படி எங்களை கேட்காம நீங்களே முடிவு செஞ்சுக்கிடுவீங்க? எங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இவளுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து கொடுப்பாளுங்க, அதை நாம கட்டிக்கிடுமோ? அக்கா, என்கிட்ட ஏன் வரீங்க? இது ஏற்கனவே முடிவு பண்ணதான். நீங்க கவனிக்காம இருக்கிறதுக்காக நான் பொறுப்பாக முடியாது. இந்த வருஷம் புடவை தான். என்ன சொல்றீங்க? வாங்கிக்கிறீங்களா இல்ல வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டுமா? கேன்சல் பண்ணா கட்டுன ரூபாவும் இல்ல போயிரும். ஆமா, ஆளாளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எல்லாரும் ரூபாவும் தான் போகும். புடவை வேணுமா என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை கிடக்கு. சரிம்மா, புடவை சரிதான். சரி சொல்லு. ஆவட்டுக்கா, ஆளுக்கு ஒரு பட்டு புடவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுங்க. நாளைக்கு தான் எல்லாம் எடுக்க போறோம். என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்றோம், சரியா? இங்க பாரு கீதா, எடுக்க போறதா எடுக்க போறீங்க. இந்த காட்டனு பட்டு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. சிம்பிளா நல்லா தூக்கி சொருகிக்கிட்டு வேலை செய்யற மாதிரி எடுத்துட்டு வாங்க. தூக்கி சொல்கிற மாதிரியா? ஆமா, அவங்க ஆடு மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் புடவைய கட்டிட்டு வேலை செய்யற மாதிரியா இருக்கும். ஆமாம்மா, வெயிலுக்கு ஏத்த மாதிரி மெலிசா எடுத்துட்டு வாங்க. அப்புறம் அதை கட்டிட்டு குழுவுக்கு வரணும்னா வேக்காடுக்கு எல்லாம் கஷ்டமாயி போயிடும். அதனால மெலிசா நல்லதா பார்த்து எடுத்துட்டு வாங்கம்மா. சரிக்கா, அங்க போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன். சரியான்னு பார்த்து சொல்லுங்க. கீதா, என்கிட்ட வாட்ஸ்அப் குட்ஸ்அப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராணி அக்காக்கு எடுக்கிற மாதிரி எனக்கும் எடுத்து கொடு, சரியா? சரிக்கா, குழு கலையலாம். ஏக்கா என்னக்கா இது, புடவையா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா பீரோவே நிறைஞ்சு போகுது. சரி விடுமா மாறி, நம்ம வீட்ல என்ன கட்டுறதுக்கு ஆளுகளா இல்ல, எல்லார் வீட்லயும் பொட்ட பிள்ளைங்க தானே இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு கொடுத்து விடுவோம் விடு. ராணி அக்கா சொல்றது சரிதான். பிள்ளைகளுக்கு காலேஜ் கிளேஜர் வரும்போது எல்லாம் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, அது மட்டும் இல்லாம நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற வீட்டுல ஒண்ணும் இல்லாம அனுப்ப முடியும். இந்த புடவையெல்லாம் அப்படியே எடுத்து பத்திரமா வைங்க, பூவாரிக்கு ஆகும்ல. ஆமாக்கா, அதுவும் சரிதான். இவ கெட்ட கேட்டுக்கு குழு களையலாம்னு வேற சொல்லிட்டு போறா. நல்ல குழுவு.